இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பேங்க் ரூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் இருக்க போது. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த பேங்க் ஃப்ராட்ஸ், யுபிஐ வந்து யூஸ் பண்ணி நெறைய ஃப்ராட்ஸ், ஸ்கேம்ஸ் அப்படின்றது நெறைய மக்கள் ஏமாந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஃப்ராட்ஸ், ஸ்கேம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்றனாலயும், அதாவது பேங்கோட பிசினஸ் டெவலப்மெண்ட்ஸ்க்காகவும் நெறைய விஷயங்கள சேஞ்ச் பண்ண போறாங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ். பொதுவாவே வந்து ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கான சார்ஜஸ் வந்து ஃபெயில் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து உங்க பேங்க் ஏடிஎம்ல இல்லாம வேற ஏதாவது பேங்க் ஏடிஎம்ல வந்து 3 தடவ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு சார்ஜஸுமே அவங்க ஃபைல் பண்ண மாட்டாங்க. இதுவே 3 தடவைக்கு மேல உங்க பேங்க் ஏடிஎம் இல்லாம வேற பேங்க் ஏடிஎம்ஸ நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் இல்ல, நீங்க போய் பேலன்ஸ் செக் பண்றதா இருக்கட்டும், ரெசிப்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், எந்த விதமான சர்வீசஸுமே நீங்க ஏடிஎம்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சர்வீசஸ்லயுமே வந்து ரூ. 20 இருந்து ரூ. 25 வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இது ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து அமல்படுத்த போறதாவும் பேங்க்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.